2010 நீங்கள் ஒரு பர்கர்ற காசை மிச்சம் முடிச்சிருந்தா இன்றைக்கி நீங்கள் ஒரு மில்லியன் சொன்னால் உங்களை நம்ப எழுதா. எஸ், 2010 ஒரு பிக் பர்கர் ஒன்று நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்ட $US பார்த்தீங்கன்னு சொன்னால் $3.53. ஆனால் நீங்கள் 2010 அந்த $3.53 கொடுத்து பர்கர் வாங்காமல் அதுக்கு பதிலாக பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 42 அப்படி 43 பிட்காயின் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, 42 பிட்காயின் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன். இன்றைக்கு ஒரு பிட்காயின் பெறுமதி கிட்டத்தட்ட $84,000. ஸோ அண்டு நீங்கள் ஒரு பர்கரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பணத்துக்கு நீங்கள் பிட்காயின் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த 42 பிட்காயின் பெறுமதி $3.5 மில்லியன். இது மில்லியன் $. அது ஸ்ரீலங்கன் பெறுமதி என்னன்னு சொல்லி 300 பெருகி பாருங்கள். சரி, 2010 தான் மிஸ் பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் 2011 நீங்கள் ஒரு பர்கரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பிட்காயின் வாங்க போயிருந்தால் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிட்காயினாவது கிடச்சிருக்கும். அந்த ஒரு பிட்காயின் பெறுமதி இன்றைக்கி $86,000. இது இந்திய பெறுமதி தான். பிட்காயின் $1 மில்லியன் போகிறது உறுதி. அது நாளைக்கு போகுமா நாளைக்கு போகுமா தெரியும், ஆனால் கூடிய சீக்கிரம் போகும். ஸோ பிட்காயின் $1 மில்லியன் டச் பண்ணக்குள்ளே இந்த 42 பிட்காயின் பெறுமதி 35 மில்லியன் கூட ஆகலாம். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் கூட்டிகிட்டு போகக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் பொருளோட பெறுமதியில் $. அந்த பொருளோட பெறுமதி கூட்டிகிட்டு போகுது. ஓகே, ஆனால் பிட்காயின் வேல்யூவில் அது குறைஞ்சிட்டு வருது. இதுக்குரிய காரணம் என்ன? பணத்தோட, அதாவது நம்ம பாவிக்கிற இந்த $. பொருளை கம்பேர் பண்ணக்குள்ளே நம்மளுடைய $. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக் ஆகிட்டு போகுது, அதோட பெறுமதியை இழந்துக்கிட்டு போகுது. அதனால தான் 2010 உங்களுக்கு $3 கிடைச்ச பர்கர் 2025 $5-6 கிட்ட போயிருக்குது விலை. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் எந்த விதமான பெக்கிங்கும் இல்லாமல் எந்த விதமான ஸ்டாண்டர்டும் இல்லாமல் நினச்ச மாதிரி இந்த கவர்மெண்ட்ஸும் இந்த பேங்க்ஸுகளும் இந்த ரூலர்ஸும் பணத்தை பிரிண்ட் பண்ணி தள்ளுறது தான். இது $. மட்டும் இல்லை, எல்லா நாட்டு கரன்சிக்கும் இது அப்பரிச்சு. ஒரு காலகட்டத்தில் கோல்டை வச்சு அந்த கோல்டோட பெறுமதிக்கு ஏற்ற பணத்தை தான் பிரிண்ட் அடிக்கலான்ட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு போட்டு அவங்க நினச்ச மாதிரி பிரிண்ட் அடித்து தள்ளுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளுக்கு நம்மளுக்கு ஊதியமாக இந்த கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த கரன்சியை தான், ஃபியட் கரன்சியை தான் நம்மளுக்கு தராங்க. இந்த ஃபியட் கரன்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பெக்கிங் கொண்டு வச்சு தரல, ஒரு ஃபேக் ப்ராமிஸில் தராங்க. இப்போ உங்களுக்கு நாங்கள் $100 தரோம்னா $100 பெறுமதி $100 இருக்கும்னு சொல்லி தராங்க. ஆனால் $100 பெறுமதி $100 இல்லை. $100 பெறுமதி $100 இருக்கும்னு சொன்னால் நம்ம வாங்குகிற பொருள் நம்ம 5 வருஷத்துக்கு முதல் அதை கொடுத்து எவ்வளோ பொருள் வாங்கினோமோ அதே பொருளை தான் நம்ம இன்றைக்கு வாங்கினா. நான் அப்படி வாங்குறதில்ல. 5 வருஷத்துக்கு முதல் $100 2 பேக்கில் சாமான் வாங்கலாம்னு சொன்னால் அதே சாமானை இன்றைக்கு ஒரு பேக்கில் தான் வாங்கலாம். இன்னொரு 5 வருஷத்தில் ஃப்யூச்சரில் அந்த இதுக்கு ஒரு பேக் கூட வாங்கலாமாங்கிறது கேள்விக்குறி. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க கண்டினியூஸாக பிரிண்ட் அடித்து எந்த விதமான பேக்கிங்கும் இல்லாமல் பிரிண்ட் அடி தள்ளுறதால நம்மளோட பையிங் பவர் குறைஞ்சிட்டு போகுது. நம்ம பாவிக்கிட்ட பேப்பர் கரன்சி சொல்கிறேன். இது $. மட்டும் இல்லை, LKR கனேடியன் டாலர் எல்லாத்துக்கும் தான் பிறந்து. ஆனால் பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ் சப்ளை 21 மில்லியன் பிட்காயின் தான் உலகத்துக்கு வரது இருக்குது. அந்த 21 மில்லியனில் கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஆல்ரெடி வந்துட்டு எதிர்காலத்தில் வரப்போகிற 1 மில்லியன் தான் கிட்டத்தட்ட இன்னும் 100 வருஷத்துக்கு வரப்போகுது. ஸோ அந்த எதிர்காலத்தில் வர அந்த 1 மில்லியன் தான் இதுக்கு பிறகு எதிர்பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி வச்சிருக்கிறார்கள் விற்கிறது தான் இந்த ஆல்ரெடி பிட்காயின் இல்லாதாக்கள் வாங்கணும். பட் டோட்டல் உலகத்தோட பிட்காயின் அடாப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் less than 10%. ஸோ உலகத்தோட சனத்தொகையில் 10% குறைவானாக்கள் தான் பிட்காயினை வச்சிருக்காங்க, பிட்காயின் சம்மந்தமான அவேர்னஸ் தெரிவிக்காங்க. ஆனால் ஆல்ரெடி 95% பிட்காயின் மைண்ட் பண்ணப்பட்டுட்டு, அதாவது 20 மில்லியன் பிட்காயின் மைண்ட் பண்ணப்பட்டுட்டு. ஸோ இந்த 10% ஆக்கள் அந்த 95% பிட்காயினை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த 10%, 20%, 30% சொல்லி இன்னும் நிறைய பேர் இந்த பிட்காயின் இந்த விஷயங்களில் தேடி போகக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமாண்ட் அதிகரிக்கும், சப்ளை ஃபிக்ஸ்டில் இருக்கும். சப்ளை குறைஞ்சிட்டு போகல, சப்ளை ஃபிக்ஸ்டு. இதுக்கு மேலே சப்ளையை கூட்டையலாம். 21 மில்லியனுக்கு மேலே ஒரு பிட்காயின் கூட எக்ஸ்ட்ராவாக எடுக்கலாம். ஸோ அதனால தான் 2010 உங்களுக்கு இந்த $. பெறுமதிக்கு 42 பிட்காயின் கிடைச்சது. இன்றைய பார்த்தீங்கன்னா 0.0 இருக்காங்கள தான் ஒரு சத்தோசிஸில் தான் உங்களுக்கு பிட்காயின் கிடைக்கிது. ஓகே, ஸோ பிட்காயின் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2010 நீங்கள் வாங்கியிருக்கணும். அடுத்த பெஸ்ட்டான டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி. ஏன்னு சொன்னால் பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 மில்லியன் US பெறுமதியில் டச் பண்ணத்தான் போகுது. அது நாளைக்கா அடுத்த வருஷமாக இன்னும் 5 வருஷத்துக்கு போகிற தெரியும், ஆனால் ஷுவராக டச் பண்ணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் இன்றைக்கி இருக்கிற இடத்துல இருந்து more than 10x பண்ணும். அதுக்கு மேலேயும் க்ரோ ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிட்காயினை இந்த $. கம்பேர் பண்ணதை நிப்பாட்டிடுவீங்க. அந்த டைமில் $. வெலுவில் வந்து ஆல்மோஸ்ட் 99% வேல்யூ இழந்துடும்.
2010லையும் ஒரு பிட்காயின் தான், 2025லையும் ஒரு பிட்காயின் தான். நம்ம பார்க்குறது பிட்காயின் இந்த US டாலர் கம்பேர் பண்ணக்குள்ள தான் பிட்காயின் பெறுமதி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. பிட்காயினாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் US டாலர் பெறுமதி தான் அதோட வெலுவை வந்து இதாகிட்டு போயிட்டுருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2010 நீங்கள் செஞ்ச மடத்தனத்தை இப்போயும் செய்ய போகிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் DCA பண்ணி பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று வரலாம். இப்போ பிட்காயின் வாங்குறது எங்கிட்ட காஸ்ட்லி $83,000 எங்கிட்ட இல்லையே, கிட்டத்தட்ட 3 கோடி 2 கோடி எங்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் பிட்காயின் வாங்க தேவையில்ல, நீங்கள் சத்தோசிஸில் வாங்கலாம். ஓகே, நீங்கள் கிட்டத்தட்ட 2000 3000 5000 ருபீஸ் உங்களால் எவ்வளோ கேளுமோ அவ்வளோக்கு வாங்கலாம். இன்னும் உங்களுக்கு பிட்காயின் 0.000 சம்திங்கில் கிடைக்கும். ஆனால் அதுவே இன்னொரு 5-10 வருஷத்தில் பெரிய வேல்யூக்கு மாறும். உங்களுக்கு இந்த கிரிப்டோ பிட்காயின் சம்மந்தமாக மேலதிக டீட்டெயில்ஸ் பேசிக்கில் வந்து படிக்கணும். அப்படிலாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பிட்காயின் கிரிப்டோ சம்மந்தமாக தெரியுமா, சம்மந்தமான மேலதிக நாலேஜ் எடுங்க. அப்படிலாட்டி பிட்காயின் கிரிப்டோ கரன்சியை வச்சு பெசிவ் இன்கம் என்ன நான் பண்ண சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் SBU கன்சல்டன்சியால் நாங்கள் நிறைய கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ப்ரோக்ராமில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் ஏதாவது உண்டு உங்களுக்கு எது செட் ஆகுங்கிறத நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட்டோட அவங்களோட பேசி நீங்கள் எது செட் ஆகுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஸோ சம்மந்தமாக மேலே டீட்டெயில்ஸ் வரும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு எத்தனை லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.